வணக்கம் மக்களே! வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது த ட்ரூத்தர்ஸ் அப்படின்ற ஸ்பானிஷ் மூவி. இந்த படம் Netflixல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு லேடியோட இறப்பு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி டிராமா. கதைன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. இவங்க தன்னோட அப்பா, அம்மா, ஊரெல்லாம் விட்டு ஒரு அர்பன் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நைட்டு பூரா பார்ட்டி பண்ணிட்டு ஃப்ரெண்டோட காலையில எந்திரிச்சு வரும்போது, ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அவங்களுக்கு வருது. அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ ஊருக்கு போய் பார்த்தா, அவங்க அம்மா குடிச்சிட்டு பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த கேள்விப்படுறாங்க. அது வந்து இவங்களுக்கு கன்வின்சிங்காவே இல்ல. இன்ஃபாக்ட் அந்த டெத் மேல இவங்களுக்கு நெறைய சந்தேகங்கள் இருக்கு. அத விட அதிகமா அவங்களோட அப்பா மேல சந்தேகம் இருக்கு. ஏன்னா, அவங்க அப்பா ஒரு மாரி பயங்கர வியர்டா நடந்துக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு பார்மாசூட்டிக்கல் கம்பெனி நெறைய சின்ன பசங்கள வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. அண்ட் அவங்களோட கெமிக்கல்ஸ்னால கேன்சர் வருது. இப்படின்ற மாரி அந்த கம்பெனிக்கு அகைன்ஸ்ட்டா நெறைய கான்ஸ்பிரசிஸ் இது மாரியான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ரொம்ப ரொம்ப ஆக்வர்டா நடந்துக்கிறாரு. அத பார்க்கும்போதே நம்ம ஹீரோயினுக்கு ஒருவேளை இவரு தான் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. ஸோ உண்மையிலே என்ன நடந்திருக்கும்? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றது தான் அந்த படத்தோட கதை. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் அந்த மிஸ்ட்ரீஸ பில்ட் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. ஸ்டார்ட்டிங்லயே அந்த லேடிக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரிய பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா கேரக்டர் அவரு ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாரு? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? அப்படின்ற மாரி நெறைய கேள்விகள் எழுப்புவாங்க. ஒரு கட்டத்தில நம்மளே டிசைட் பண்ணிருவோம். இதுதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான சைக்காலஜிக்கல் பாத்ல கூட்டு போவாங்க நம்மள. அது உண்மையிலேயே நல்லா யோசிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கையில நடந்த எதிர்பாராத இன்சிடென்ட்க்கு நம்ம காரணம் தேட ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரணம் தேடுறதே ஒரு விதமான அப்சஷனா மாறுனா எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரியான ஒரு வித்தியாசமான விஷயத்த இதில வேற மாரி கன்வே பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலேயே நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி அந்த கிளைமாக்ஸ்ல வரக்கூடிய சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் அத முடிச்ச விதம் ஒரு மாரி நெறைய விஷயங்கள ஓப்பனா விட்டு முடிச்சிருப்பாங்க. அதுவுமே ஓரளவுக்கு நீட்டா தான் இருந்துச்சு. ஓவரால் ஒரு நீட்டான படம். இன்ஃபாக்ட் இந்த படத்தோட டியூரேஷனுமே 1 1/4 மணி நேரம் தான். ஆனா அந்த 1 1/4 மணி நேரம் ஏதோ 2 1/4 மணி நேரம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் குடுத்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்லோ பேஸ்ல இத எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு விதமான பொறுமை தேவ. பட் டைம் இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் 3.2 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கன்டென்ட்ட பொறுத்தவரைக்கும் 2 ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.